டேய் மாப்பிள்ள ஏரியால ஒரு இடம் விலைக்கு வந்திருக்கு, 10 ரூபா சொல்றாங்க. நான் உனக்காக பேசி 2 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். 1 ரூபா வந்து கட்டு, நாளைக்கு முடிச்சுக்கலாம். சரியா? சரி, இடத்துக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். 1 லட்ச ரூபா நாளைக்கு கிடைச்சிரும். அட இந்த கார் நல்லா இருக்கு, இதை வித்தாலும் ஒரு இது பார்க்கலாமே. அவன் வருவான். என்னையா நீ எத்தனை நாளையா காரை கேட்டுட்டே இருக்கிறது? வங்கில இருந்து உடக்கா எட்டி பாக்குது, அப்படியே போத்திர வேண்டியதுதான். ப்ரோ வாங்க ப்ரோ. காரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நம்ம இங்க என்ன மாட்டு வண்டியா நிக்குது? அப்புறம் இதெல்லாம் பார்த்தா காரா தெரியலையா உங்களுக்கு? சரி, என்ன விலையில பாக்குறீங்க, என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா இந்த காரை முடிச்சு விட்டுலாம்ல. பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கலைங்க. 4 வீல் நல்லா இருக்கணும், இன்ஜின் கண்டிஷன்ல இருக்கணும். சரி, பவர் ஸ்டேரிங் வேணும் நம்மளுக்கு. பவர் ஸ்டேரிங் என்ன ப்ரோ? பவர் ஸ்டேரிங் இழுத்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி போகும். தமாசா பேசுறீங்க. அதெல்லாம் நம்ம இருக்குங்க எல்லாம். நீங்க கேட்டு பார்க்கலாம், காரை சுத்தி பார்க்கலாம். கார் அம்சமா இருக்குங்களேங்க, கொள்ள விலை வரும் போல. ப்ரோ விலை என்ன ப்ரோ விலை? கரெக்டா வரும். என்ன நீங்க இந்த வாரம் நீட்டிட்டு இருக்கீங்க? நல்லா கொடுங்க. இது ஆகாது. இதுதான் உங்களுக்குன்னா பார்த்து ஒரு 5-10 கம்மி பண்ணி தரேன். சரிங்க, வண்டி எடுக்க போறேன்டா, வண்டி எடுக்க போறேன். ஒரே நிமிஷம் வந்துட்டேன். யார் கார் மேல யார் கை வைக்கிறது? நான் விலை பேசி வச்சிருக்கேன், நீ வந்து இது பண்ற. நான் விலை பேசி வச்சிருக்கேன். என்ன ஓடுற? அவன் விட்டேன், அவன் ஓடுறான் பாருங்க. வித்தான்னு சொன்னீங்க, எவ்வளவுக்கு வித்தான்? 30 ரூபாய்க்கு. 30 லட்சமா? இல்லைங்க, 30,000. என்னன்னு சொல்லி வித்தாப்புல 30,000? 4 டயர் கண்டிஷனா இருக்கு, இன்ஜின் பக்காவா இருக்கு, பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு. இன்னொன்னு சொன்னாங்க முக்கியமா, சரி மிலிட்டர் ராக்கெட் மாதிரி போகும். ராக்கெட் மாதிரி அவன் சொல்லுவான். வண்டி புக்கு பேப்பர் எல்லாம் பாத்தியா? அவன் பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. தெரியாதுல்ல, அப்புறம் என்ன நம்பிக்கையில வாங்க தெரியாம வாங்கினில்ல. இந்தா வண்டியை தொடச்சு விட்டு கழுவி விட்டு போ.